தண்ணி எல்லாம் ரெடியா இருக்குதா? ஏன்டா ஏன் முடி பிடிக்கிற வாட்டத்தை பார்த்தா தண்ணி இல்லாதே செய்வார் போல. அப்ப நான் முடி பிடிக்கிற ஒரு அப்ப நல்லா செய்வேன்றியா? தண்ணி போட்டு செய்வீங்களா? அந்த சோறு யாரு கட்டக்கம்? இந்த சோறு வகுத்து கிடக்கும். அந்த சோறு உடம்பு கிடக்கும். உடம்பு இந்த உடம்புக்கு தான் அடக்கம். அந்த உடம்பு யாரு கட்டக்கம்? இந்த பூமாதேவி கிடக்கும். பூமாதேவி ஒண்ணு குடிச்சா ஒரு குவாட்டர் சாப்பிடுவாங்க ஒரு மனுஷன். ஆமா. இல்லன்னா சாப்பிடுவான். போவோம். ஆமா. எம்மா சாப்பிட்டு எப்படி சிரிக்கிற? அது கொள்ளை போட்டோ என்ன சொல்றேன் நீ அடக்கம். ஆபத்தமான பேர்களும் எங்க அடக்கம். அது தவறுமா? அந்த குட்டை செய்ய கை போல சிங்கமானது. அசிங்கமானது. என்னது? குட்டி சிங்கமானது. அசிங்கமானதா? சிங்கமானது. சிங்கம் குட்டி சிங்கமானது. எவ்வாறு புகையிடமாக எதிரி குதிக்கிறதோ தனமே போல வருவா. எம்மா சைலன்ஸ். இந்த புகையிடமாக வரும்போது குபேர் 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 குறித்து வரும். இந்த வழியை வரும் சமயத்தில் சிங்கமானது புகையிடமாக உறங்கிக் கொண்டிருக்கும். ஆமா. அந்த சிங்கத்தை ஒரு கொண்டாட்டி போறான். அப்ப ஊர்ல பல கொண்டாடி கட்டி வச்சுங்க. ஊட்டி முடிச்சது பார்த்தாரு. சிங்கத்தை ஊட்டி பிடித்து அது ஊட்டியை கட்டிட்டு ஊட்டிர தள்ளவாங்க. பாட்டி எச்சோடு மாதிரி முன்னாடி உட்காந்து பேசாது. அந்த மூஞ்சி எச்சோடு மாதிரி அந்த ரத்தம் செவப்பா மூஞ்சில் படிந்தது எச்சோடு மாதிரி இருக்குது. இப்ப இங்கெல்லாம் சாட்டை தான் எதிர்பார்க்கறாங்க. இந்த நாடகத்துல சாட்டை கிடையாது. எப்படி தெரியுமா? எனக்கு ஒரு தம்பிக்காரன் வந்துடுறான். நான் அழைத்தேன் அவனுக்கு கொண்டாட்டி அப்படியே ஆகட்டுங்க.
செய்வதற்காக எங்கள் அனைவரும் அழைத்தால் நாங்கள் முதல் மந்திரியாக கும்பாசூரன் சொல்லக்கூடிய 500,000 கோடி மந்திரிமார்கள் எங்கள் இருவரும் ஏதோ காரணமாக அழைத்திருக்கிறார். அப்படி செல்வம் என்றால் எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். அவன் அழைத்து நல்ல கும்பல போனான். அப்படியே ஆகட்டுங்க. அண்டமாகி 1008 கூடமாகி 224 போனோம். யானை முதல் 74 காட்சாய் சூட்டாய் கடவுளாய் ஏகனாய் எனக்கடக்கும் ஆடி போச்சு ஆவணி போச்சு ஆச்சு புரட்டாசி வரப்போகுது. இந்த ஈசதான் பெரும்போக்கு போகா. நீங்க ஏன்டா எந்த போக்கு போறீங்க? எந்த போக்கு போகலப்பா. சரி அதெல்லாம் போட்டோம். என் தந்து வந்துடுறேன் இன்னும் நேரம். அவன் இந்த அண்ணன் துணி எப்படி கொஞ்ச நாள்
ನಡೆಯಪತ್ತಾನ್ ಈ ಕಾಡಕ ತಾರಿಮೈನ ಮಂಕಲಯ್ಯೋ ಹಾಯಾಲು என்ன மாறுங்க மாதாரே ஹாயால ஓய் ஓய் வந்துட்டாருங்க செல்லுவோம் செல்லுவோம் ஓ அண்ணா தம்பி கதுரா மங்களமுடாட்டம் பார்த்த மாதிரி தான் தானி செல்வோமா சுபமங்கலமாக இருக்கிறது. இந்த பாராய பிரபஞ்சத்தில் அனைவரையும் தெரிவிக்கின்றேன். அமைச்சமார்களே, அந்த விதிமுறைக்கு முன்னவன எந்த கப்பன் மூன்றாம் பாட்டு வேதமான நாளாளர் ஒரு விஜயை பெற்று அந்த பதிவுயர்ந்த எனது தந்தை மாதவந்தால் எனது பெயர் விளங்க வேண்டி என்னை பெற்று தேவரால் அந்த தினமும் என்ற பாதம் போன்று உலகம் மூன்றும் ஆண்டு வரும் அமைச்சர்களே, கொண்ட விரோதம் ஏனென்றால் அந்த படைப்பு செயலுக்கு கர்த்தாவாகிய அயனாகிய பிரம்மதேவன் நாரதரை பெற்றார். நாரதரோ மறுரிஷியை பெற்றார். மறுரிஷியோ என் தந்தையாராகிய கசீபிரமனை பெற்றார். கசீபிரமனை பெற்றார். கசீபிரமனோ அரிதாகிய தவங்களை செய்து என் தாதாகிய விதிமடந்தையை கலந்து நானும் எனது தம்பியும் தேவ வருடத்தில் 1000 வருடங்கள் தாயின் ஏற்றமாகவே யானை ஏற்றம், குதிரை ஏற்றம்,
வித்தை, காணப்பிரயோகம், சகல விதமான கலையை கற்றுக்கொண்டு நான் என்ன எப்படி பிறந்தேன் தெரியுமா? என் தாயினுடைய திடீர் வயிற்றிலிருந்து வலது பக்காலையை கிழித்துக் கொண்டு திடீரென்று குதித்தேன். எனது தம்பி என்ன செய்தார்? என் தம்பியோ அண்ணன் சென்ற வழியில் செல்லக்கூடாது என்று எண்ணி என் தாயாகிய இடது பக்க அலையை கழுத்து திடீரென்று குதித்தார். இருவரும் பிறந்து பாலருமேனியும் வழியா போகக்கூடாது. உங்க தம்பி அதெல்லாம் சாதாரண மாநிலங்களுக்கு மனுஷ பிரவதிகளுக்கு என்னப்பா நான் உரத்தை பிறக்கிறதுக்கு எங்க அம்மா என்ன பண்ணாங்க? 9 மாசம் ஆச்சு. ஆமா 10 மாசம் ஆச்சு. வீட்டுல வச்சுன்னு இருந்தாங்க. பிறக்கல. உடனே திருவண்ணாமலைக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. முடியாதுன்ட்டாங்க. உடனே கோரிமேடு போனாங்க. அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. உடனே நாட்டு வைத்தியர் என்ன பண்ணாரு? ஏன் அம்மா தூரம் போனீங்க? நம்ம கிட்டே இருக்குது வைத்தியம் அப்படின்னாங்க. என்னப்பான்னு கேட்டதுக்கும் ஓடுறான். ஏய் கேட்டு போ, நீ பாட்டு ஓட போறேன். உடனே போய் புளிச்சிக்கிறதாமா பேசின்னு வந்தாங்க. புளிச்சிக்கிறம்மா அதை நல்லா வேக வச்சு கடைஞ்சு உள்ளு கொடுத்து அப்ப கட்ட வேண்டி அதுல உட்கார வச்சு ஜல்லி ரோட்ல ஓட்டினாங்க பாரு. அந்த புளிச்சிக்கிற வர நான் வந்தேன். நீ வந்த அப்படின்னா இந்த ஆளு இந்த பக்கம் இவரு போனாரு. இந்த நண்டு இருக்குதா அது குஞ்சு போயிருச்சா தாய் நண்டு செத்துடுமா? ஏன்னா அந்த ஓட்லயே தான் கும்பலா அம்மா குஞ்சு இருக்கு. அதுல அது வெடிச்சு உடனே தாய் நண்டு குளோஸ் இறந்து போடும். உங்க அம்மா போயிட்டாங்க. சாதாரண மனித பிறவிகளுக்கு தான் அப்படி. நீங்க நாங்களோ தேவ பிறவிகள். நீங்க எல்லாம் அசுராதிகள் என் தந்தையாகிய கசிபிரமணி தவோபலிமையால் என் தாயாரிய வயிற்றை லேசாக இந்த வாழ வைத்தால் நிதினால் இருந்த நிலைமைக்கே வந்துவிடும். உடனே அது கூடிடுச்சு. இப்ப அதை பார்த்து டாக்டர் என்ன பண்றாங்க? நம்ம விளையாட்டு போட்டு தைக்கிறாங்க. போட்டு தைச்சிடுறாங்க. 2 வருஷம் ஆனா அப்புறம் இன்னொரு குழந்தை பிறகு. அப்படி பிறந்து வரும் வேளையில் என் தந்தை தவம் செய்யக்கூடிய மகமேகிரிக்கு சென்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிக் கொண்டு, தந்தையே நாங்கள் திக்கு விஜயம் செய்ய போகிறோம். நாங்கள் இருவரும் திக்கு விஜயம் செய்ய போகிறோம் எப்படி என்று சொன்னோம். அப்படி என்று உன் தந்தையிடம் கேட்டு என் தந்தையோ மிகவும் மகிழ்ந்து சபாஷ் இந்த தேவரெல்லாம் மூவரெல்லாம் அனைத்து பேர்களும் உங்களுக்கு அடக்கம். ஆனால் ஓர் எழுத்துள்ளவன் ஓர் எழுத்துடைய பகை வேண்டாம். அந்த ஓர் எழுத்துள்ளவன் யார் என்று பார்த்தீர்? அந்த அரியானவன் தான் ஓர் எழுத்துள்ளவன். அவனை விடக்கூடாது என்று எண்ணி திக்கு விஜயம் செய்து நாலாபுரம் தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை. எனது தம்பியோ இனி நமக்கு எதிரி யாரு கிடையாது என்று எண்ணி தம்பி நீ நானும் சண்டை செய்து பார்க்கலாம் என்று சொன்னோம். நானும் அவனும் சண்டை செய்து பார்த்ததால் எந்த பிரயோஜனம் இல்லை. அண்ணன் தம்பி சண்டை விட்டு ஊர்ல பாக்குறவங்க ஆதலால் நான் என்ன சொல்றேன், தம்பி உனக்கு என்னடா வித்தை தெரியும் என்று கேட்டேன். என் தம்பியோ இந்த 1008 அண்டத்தில் ஓர் அண்டத்தில் நின்று ஓர் அண்டத்தை கடை என்று பாயாக சுருட்டுவேன் என்று சுருட்டினார். செய்தி கன்னடா பார்க்கலாம் என்று சொன்னோம். அவனை ஓர் அண்டத்தில் நின்று ஓர் அண்டத்தை சும்மா கடை பாயாக வந்து போல ஆழியாக சமுத்திரத்தில் வைத்து நரவல் கோட்டை கட்டி வாசம் செய்து சமுத்திரத்துல போய் நரவல் கோட்டை என்றால் யாராலும் எளிதில் நெருங்க முடியாத அளவுக்கு அதை கையால பேஞ்சா அதற்கு வாசித்து வந்தார். அதுக்குள்ள வசித்து வந்தார். இவர்களோ
திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய திருலோக சஞ்சாரிய நாரதன் அந்த பூமாதேவியும் ஓட்டமாக சென்று அந்த திருப்பாக்கலையில் சந்தித்துக் கொண்ட துர்மார்கலவன் அவனிடம் தெரிவிக்க அவனோ நேரில் வந்து இந்த கோட்டையின் அருகில் நின்று நான் பார்த்துக் கொள்ள சொன்ன பிறகு இந்த கோட்டையின் அருகில் நின்று அந்த கோட்டைக்கு உருவான பன்றி அவதாரம் எடுத்தான். பாட்டைக்கு என்ன ரூபம் எடுத்தால் பண்ணியா பகவான் பண்ணி அவதாரம் எடுத்தார். சூதுமார்கன துர்மார்கல வண்டி வெள்ளை பன்றி அவதாரம் எடுத்தான். அவனோ எனது தம்பியாகிய தண்டகாசுரன் கட்டியுள்ள நரவல் கோட்டையை தனது கூர்முகத்தை கொண்டு லேசாக ஒரு முறை துளைத்துக் கொண்டே சென்றான். அப்படி துளைத்துக் கொண்டே செல்லையில் ஏதோ ஒரு ஜந்துவானது தனது கோட்டையை துளைத்துக் கொண்டு வருகிறது என்று எண்ணி எனது தம்பியானவன் தனது இடது காலம் எட்டி ஒரே ஒரு அந்த பன்றியானது அதன் முகமானது அப்படியே ரொட்டி போல ஒட்டி கொண்டது. ஒட்டி கொண்டது. கோடி பண்ணிங்க ஊர் மூக்கா இருந்தா இப்ப ரொட்டி ஆட்டம் இருக்கும் போதே காட்டு பண்ணி இந்த போடு போடுது கருமை இல்ல. ஆமா இன்னும் கூறா இருந்தா என்ன பண்ணு ஒண்ணு கூட ரொட்டியா போய் அவனோ 7 நாள் இரவு பகல் பாராமல் ஓய்வொழிகள் இல்லாமல் இரவு பகல் இல்லாமல் அந்த நரவலை என தம்பியோ அன்னாதாரம் இல்லாமல் 7 நாள் பகலிரவாக சண்டை செய்து வந்தார். என் தம்பி சொட்டு ஓய்வு இருந்த பொழுது கலைத்திருந்த பொழுது இரண்டாக கிழித்து போட்டு விட்டார். சாப்பிட்டு தெம்பல் அப்ப உங்க தம்பி செத்தா போட்டாரு. அதனால் அங்க இருக்க சேவர்கள் ஓடி வந்து அவன் மரித்த செய்தி என்னிடம் தெரிவித்தார்கள். நானோ சிகிச்சை சினம் கொண்டு இந்த வாளாயத்தை எடுத்துக்கொண்டு அவனை சம்மாரம் செய்யலாம் என்று எத்தனித்தேன். ஆனால் நம்ம தம்பிக்கு நேர்ந்த கதிதான் நமக்கு நேரும் என்று அரிதாகிய வரங்களை பெற்று முழு பலவத்துடன் அவனை எதிர்க்க வேண்டும் என்று அந்த மேரு மகளிருக்கு சென்று 64 கலைகளையும் கற்று சாமதானப்பட்ட என்ற சதவீத உபயங்களை அறிந்து அயனாகிய பிரம்மதேவனிடத்தில் அல்லும் பகலும் 60,000 இரவு பகலும் 14,000 ஆண்டுகள் வர செய்து தவம் செய்து 14,000 ஆண்டுகள் தவம் செய்து எப்பேற்பட்ட வரமாகிறது தெரியுமா? தேவராலும் பூவராலும் தேவராலும் மிருகத்தாலும் மாடினாலும் எவ்வகை கூடிய ஆயுதங்களாலும் இறப்பில்லை என்ற வரத்தை வாங்கிக் கொண்டு அதோடு மட்டுமல்லாமல் உள்ளிலும் வெளியிலும் ஆகாயத்திலும் பூமியிலும் இறப்பில்லை என்ற வரத்தை வாங்கிக் கொண்டு நான் எதிரே வரும்போது அந்த துர்மார்க்கான சூதுமார்க்கமான துர்மார்க்கல வண்டி செம்பருதி மீது அரவணைத்து சென்றான். ஆஹா அகப்பட்டுக் கொண்டாட துர்மார்க்கன் என்று என் கையில் உள்ள பாலாயத்தை உருவி அவனை துரத்த எத்தனித்தேன். அவன் ஓட நான் ஓட அவன் ஓட நான் ஓட ஆழியாகிய சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டான். அந்த ஓட இந்த ஓட இந்த ஓட பெரிய குளத்து ஓட ஏரி ஓட ஏரி ஓட ஓட இல்லையா அவங்க ஓட இவங்க அது ஓட தின்கொண்டு ஆறாம் போச்சுறாங்க. டேய் அது ஓட இவங்க ஓடுனது ஓட கிடையாது ஓட்ட மகாராஜா ஓட்ட ஓட்ட அந்த ஓட இந்த ஓட இருந்தா வாளாய்க்கண்ணன் ஓட பின்னாடி துரத்து கொண்டு இவர் ஓட இருவரும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஓடி மறைந்து கொண்டான். அந்த சமுத்திரத்தில் மறைந்து விட்டான். அந்த சமுத்திரத்தில் சாதாரணமானவர்கள் அதை சமுத்திரம் என்று சொல்கிறார்கள். நான் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த தேவ பயல்கள் விடக்கூடிய மூத்திரம் அது. மூத்திரம் சாமூத்திரம் அதில் என் கையை வைக்க கூடாது என்று என் இடது கால் பெருவிரலை விட்டு பார்த்தேன். ஓரங்கள ஜலம் இருந்தது. ஓரங்களும் அந்த ஓரங்கள ஜலத்தில் கஞ்சி கட்சி கீழ்மண் மேல்மண் ஆகும் மேல்மண் கீழ்மண் ஆகும் கஞ்சி கட்சியாக கசைக்கு அதில் உள்ள மச்சத்தையால் ஒளிந்திருப்பான் என்று எத்தனைத்தேன். அதை உன்னை எத்தனைத்தேன். அந்த தேவ பயனை விட மூத்திரத்தில் வளர்ந்த மச்சம் ஆகாது என்று அந்த மச்சங்களை கசைக்கு காக்கைகளுக்கு கைகளுக்கு இடையாகி கொடுத்து அன்று நாள் முதல் இன்று நாள் வரை அமைச்சமார்களே 14 உலகத்திற்கும் எங்கு நீரை தெய்வம் நானே
நமது அமைச்சர்மார்களை அழைத்து உங்களை காடு மலை வனம் வனாந்திரம் எங்கேயால் செய்யப்பட்ட ஹோம குண்டம் பசுமந்தை கூட்டம் கர்ப்பஸ்திரீகளுக்கு இடையில் இருப்பான் அவனை பஜனை கூட்டம் இவன் மத்தியில் சண்டியாக ஒட்டி இருப்பான் அவனை பார்த்தால் குண்டு கட்டாக கட்டி தூக்கி என்னிடம் கொண்டு வாருங்கள் இன்னும் பெரிய கள்ளப்பாடி கிராமத்தில் சிலபாலிமாய் வாழ்ந்த இன்னும் வேணுகோபால் ஆசிரியர் அவர் மாண்ட இடத்தில் மல்லிகைப்பூ பூக்க வேண்டும் சென்ற இடத்தில் செவ்வலரி பூக்க வேண்டும் அப்படி காலம் சென்ற அன்னவர் குமாரர் இப்போது முன்னாள் தலைவர் ராஜா என்பவர் அப்பயும் ராஜாதான் இப்பயும் ராஜாதான் திமுக கிளை செயலாளர் ராஜ் என்ற தலைவர் இதோ இரண்டி நாடக கம்பெனிக்காக 500 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். என்றைக்கும் அந்த மாலாகிய கண்ணன் அசோதை இந்த கண்மணி ஆயர்படி திலர்ந்தன் பங்கிருந்த வெட்டி வைத்து பால்மான பங்கி கொட்டி மக்கள் குழந்தை விளையாட வேண்டும், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாய் இருக்க வேண்டும் என்று அந்த எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். பசுமண்டை கூட்டத்தை சோதித்து பார்த்தோம். 1000 ஆடுகளை வெட்டி வெட்டவே முடியாது. பெண்களையே 1000 பசுமாடுகளை வெட்டி பார்த்தோம். இன்னும் வாரம் இருக்கின்றது.
அந்த பஜனை கூட்டம் என்று தெரிவித்தார். அந்த பஜனை கூட்டத்தில் இருப்பான் என்று தெரிவித்தார். பஜனை கூட்டம் பழைய ரைட்டா இந்த போதனை நன்றாக படித்து பார். 2021 9வது மாசம் ஒயின் ஷாப் கடனுக்கு இது. இந்த நன்றாக போதனை படித்து பார். இதென்ன சக்திபா பரம்பொருளை என்று ஏற்றி போட்டு இந்த வழி செல்லலாம். எங்கள் நெத்தியில் என்ன இருக்குது? 111 இது பாரு. இந்த வழி செல்லலாம். இரண்டே நமோ என்று தெரிவிக்க வேண்டும். இதோ மணிநகராபுரி எங்களுடைய இரண்டேஸ்வரனுடைய ஆட்சி எங்கள் கட்டளைக்கு உட்பட்டது. இரண்டு நமகா என்று தெரிவித்தால் பாம்பு தின்ற ஊருக்கு வந்தா நடுகண்ட நமக்கு ஏன் மீன் கோயம்பு என்ன சொல்ல வேண்டும்? ஸ்ரீமன் நாராயண அப்படியே சொல்லுகிறோம். அறிவுமந்திரி இந்த பஜனை கூட்டத்தில் ஆனவன் கிடைக்கவில்லை. ஆமா சரி வாடா போய் கிடைக்கலன்னு சொல்லிடலாம். அப்படியே போய் சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. நீங்க தேடிங்களா எங்கன்னா படுத்துட்டு இருக்கீங்களா? கொரோனாவில் எல்லாம் கூட்டம் இருக்குங்க, சம்பளம் வாங்குறாங்க. அது போல வாங்கலாம்னு பார்த்துருக்கீங்களா? சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வரும். கொரோனாவில் கூட்டம் இருக்குங்க, சம்பளம் வருது. சம்பளம் அப்படியே ஜெய் மாரியாத்தா சாய்யா இருக்கிறான்னு சொல்லி அமைச்சர்களே
சின்ன உருவாக கோபாலப்பட்டி ஏந்தி நெத்தியில் திருநாமம் அணிந்து சின்ன உருவாக கண்மணியாகப்பட்டான். அல்லபடி மாரியாத்தா சாய்ச்சா தீபன் நாராயணன் இருக்கிறான். அப்படி இருந்தால் அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். இல்லாதவன் இருக்கிறார் என்றால் அல்லபடி மாரியாத்தா சாய்ச்சா பாவமா இருக்கிறான். சரி, நீங்க போறது பாருங்க. இல்ல போவீங்க. அப்படி இல்லை என்பவன் இருக்கிறான் என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அப்படி இருந்தால் சூரான நானுமானம் சூதான மாயத்தந்தை. ஆகவே அவனை வெட்டி அவனுடைய உதிரத்தானே கொடுக்காவிட்டால் நேருள்ள மச்சமாறே நான் இரணியன் இல்லை பாரே மச்சமார்களே இல்லை என்பவன் இருக்கிறான் என்று சொன்னதில் மிகவும் சந்தோஷம். அப்படியானால் அட இனி வீடு வேணாங்க அறியே இன்றைய தினத்தில் ரஜகஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்து வருகிறேன். பாராவுஜாராக ஆட்சி செய்து வருகிறேன். அப்படியே அமைச்சர்களே வேண்டி காணுவதற்காக நாரத மகாமுனிவர் வந்தார். நீங்கள் கோபாவேசத்தோடு இருப்பதினால் பார்த்துவிட்டு ஒரு செய்தி ஒன்று சொன்னார். என்ன செய்தி? என்னவென்றால் கண்மணியாகிய பிரகலாதனுக்கு வயது என்னவென்று கேட்டார். பிரகலாதனுக்கோ 5 வயதாகி இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் பிரகலாதனை கல்விசாலையில் வைக்க வேண்டும், ஊட்டுவதற்காக வந்தேன் என்று தெரிவித்தார். அவர் உடனே சரி, அதை நான் என்னுடைய மகாராஜாவிடம் தெரிவிக்கின்றேன் அப்படி என்று சொன்னேன். அவர் இதாஸ்தானம் தெரிவித்தார். ஆமாம் அமைச்சர்களே, தம்பியை கொண்ட வேகத்தால் நான் சிறிது கவனம் சிதறிவிட்டேன். ஆகையால் எனது மைந்தனாகிய பிரகலாதனுக்கு 5 வயதாகின்றது. அவனை கல்விச்சாலையில் வைக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எனது பட்டத்து ராணியான என் மனைவியான உண்டிதான் நினைத்தபடி சரியாய் சொன்னேன். உங்களை அமைச்சர்களை கண்டதில்லை. எனக்கு வேற ஒரு தெய்வம் இல்லை. அந்த தண்டிரை சேர் என் மகன் பிரகலாதனுக்கு சீக்கிரம் கொண்டு தெளிவாக வேண்டும். பண்டினம் மாதாரோடு அறிக்கை செய்து என் மனைவி என நீலாவதியை வர செய்வீர்கள்.
ஓட்டமாக ஓடி சென்று எனது பட்டத்து ஸ்ரீயானவள் மனைவியான நீலாவதி நான் அழைத்தேன் என்று வெகு சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வரேன். அப்படியே